புனிதம் மிகுந்த பெருமாள் ஆலயங்கள், பெருமாளை வழிபடும் கோவில்கள் பல இந்த நாடு முழுவதும் இருந்தாலும் அவற்றில் சில ஆலயங்கள் இறைவனின் திருவிளையாடல் நடைபெற்ற புனிதத்துவம் மிகுந்தவையாக இருக்கின்றன. பெருமாளின் வழிபாட்டுக்குரிய வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு அவற்றில் முக்கியமான சில ஆலயங்களை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். திருப்பதி வெங்கடாஜலபதி. திருப்பதி என்றவுடன் நினைவுக்கு வருவது இந்த ஆலயம்தான். இந்த கோவிலில் உள்ள தெய்வம் வெங்கடாஜலபதி, பாலாஜி வெங்கடவன் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார். நின்ற திருக்கோலத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தரும் இந்த இறைவனை காண தினமும் சுமார் 1,00,000க்கும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். விடுமுறை தினங்களிலும் விழா காலங்களிலும் இந்த எண்ணிக்கை மேலும் சில லட்சங்களை தொடும். ஆந்திர மாநிலம் திருமலை என்ற மலைப்பகுதியில் இந்த கோவில் இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் 8 புனித தலங்களில் இந்த ஆலயமும் இடம்பெற்றுள்ளது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை தென்னிந்திய, விஜயநகர மற்றும் திராவிட பாணிகளின் கலவையாக உள்ளது. இந்த ஆலயத்தின் தங்க முலாம் பூசப்பட்ட மூலவரின் விமானம் மற்றும் கோவிலுக்குள் பாயும் இயற்கை நீரூற்றான ஆகாஷ கங்கை ஆகியவை பக்தர்களால் புனிதத்துவம் பெற்றவையாக கருதப்படுகிறது. இத்தல இறைவனை பணக்கார சுவாமி என்றும் கூறுவார்கள். ஏனெனில் இங்கு வரும் பக்தர்கள் தங்கம், வெள்ளி, பணம் என்று காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். அதோடு இங்கு வழிபடும் 8 பிரசாதத்திற்கும், அதாவது இங்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கும் இந்த ஆலயம் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. புராணத்தின்படி 7 சிகரங்களை கொண்ட சேஷாலத்தின் 7வது சிகரத்தில் அமைந்துள்ள கோவிலின் இடத்தில் விஷ்ணு 7 தலை ஆதிசேஷனின் மேல் சாய்ந்த நிலையில் நின்றிருப்பதாக கூறப்படுகிறது. திருவரங்கம் அரங்கநாதர். தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் உள்ள திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். 155 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இந்த ஆலயம் திராவிட மற்றும் விஜயநகர கட்டிட பாணியில் அமைந்ததாகும். இந்த ஆலயத்தில் பல நுணுக்கமான சிற்பங்களும் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் 21 கோபுரங்கள் உள்ளன. ஆலயத்தின் பிரதான கோபுரம் 239 அடி உயரம் கொண்டது. இதுதான் தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான கோபுரம் என்று பதிவாகி இருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய வளாகம் கொண்ட கோவில்களில் ஒன்று திருவரங்கம் அரங்கநாதர் கோவில். இங்கே விஷ்ணு மற்றும் அவரது துணைவியரின் பல்வேறு வடிவங்களுக்கு பல சந்நிதிகள் அமைய பெற்றுள்ளன. மகாவிஷ்ணுவின் 8 சுயம்பு தலங்களில் இதுவும் ஒன்று. டிசம்பர், ஜனவரி மாதத்தில் இங்கு நடைபெறும் 21 நாள் திருவிழா மிகவும் பிரபலம். அதன் பிறகு இவ்வாலயத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக பார்க்கப்படுகிறது. பத்ரிநாத். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அலக்நந்தா நதிக்கரையில் அமைந்துள்ளது. பத்ரிநாத் இந்தியாவின் மிகவும் புனிதமான யாத்திரை தலங்களில் இது முக்கியமானதாக போற்றப்படுகிறது. இந்த இடத்தில் பத்ரி நாராயணன் என்ற பெயரில் இறைவன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். சார்தாம் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் 4 புனிதமான தலங்களில் இந்த பத்ரிநாத் திருத்தலமும் ஒன்று. பத்ரிநாத் கோவிலின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அங்குள்ள வெந்நீர் ஊற்று. இதனை தப்ட் குண்ட்
என்பார்கள். இது மருத்துவ குணம் கொண்டதாக நம்பப்படுகிறது. அதோடு பக்தர்களால் புனிதமானதாக போற்றப்படுகிறது. பக்தர்கள் பத்ரிநாத் கோவிலுக்குள் நுழையும் முன்பாக இந்த சுடுநீரில் நீராடுவது வழக்கம். பத்ரிநாத் கோவில் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக கூறப்படுகிறது. மேலும் இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கே மகாவிஷ்ணு வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. இமயமலையின் மிதமெஞ்சிய குளிரின் காரணமாக இந்த ஆலயம் ஆண்டுக்கு 6 மாதங்கள், அதாவது ஏப்ரல் கடைசியில் இருந்து நவம்பர் தொடக்கம் வரை மட்டுமே திறந்து வைக்கப்படும். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தலைநகரில் அமைந்திருக்கிறது பத்மநாப சுவாமி திருக்கோவில். 108 திவ்ய தேசங்களில் இந்த ஆலயமும் முக்கியமானது. திராவிட கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றதாக இந்த ஆலயம் விளங்குகிறது. கோவிலின் பிரதான தெய்வமாக பத்மநாப சுவாமி அனந்த சயனம் என்ற யோக நித்திரை நிலையில் ஆதிசேஷனின் பாம்பின் மேல் வீற்றிருக்கிறார். இந்த மூலவரை தரிசிக்க 3 வாசல்கள் உள்ளன. ஒரே நேரத்தில் இத்தல இறைவனின் முழு உருவத்தையும் தரிசிக்க இயலாது. முதல் வாசல் வழியாக தலை முதல் மார்பு வரை பகுதியையும், 2வது வாசலில் மார்பு முதல் தொடை வரையிலான பகுதியையும், 3வது வாசல் வழியாக பாதம் வரையான பகுதியையும் பார்க்கலாம். இத்தல இறைவனின் உருவம் தங்க கவசத்தால் மூடப்படுகிறது. திருப்பதியைப் போல இந்த ஆலயத்திலும் விலை மதிப்பற்ற நகைகளை காணிக்கையாக வழங்கும் வழக்கம் இருந்து வருகிறது. இந்த ஆலயத்தில் காணப்படும் சிற்பங்களில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் கலைப்பாணி ஒன்றிணைத்திருக்கிறது. பூரி ஜெகநாதர். ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கிறது பூரி ஜெகநாதர் கோவில். இந்துக்கள் மற்றும் பௌத்தர்களின் முக்கியமான புனித யாத்திரை தலமாக இது கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தின் கருவறையில் 3 தெய்வங்கள் பிரதானமாக வைத்து பூஜிக்கப்படுகிறது. விஷ்ணுவின் வடிவமான ஜெகநாதர், பலபத்ரா, சுபத்ரா ஆகியோர் வழிபாட்டிற்கு உரியவர்கள். இந்திய மற்றும் ஒரியா பாணியின் கலவையாக இந்த கோவில் கட்டிடக்கலை திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் 214 அடி உயர ஷிகாரா என்ற கோபுரம் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த கோவிலில் உள்ள 3 தெய்வங்களும் மரத்தால் ஆனவை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உரிய சடங்குகளுடன் இந்த ஆலய தெய்வங்களின் சிலைகள் புதிய மரத்தில் உருவாக்கப்படும். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு 16 சக்கரங்களை கொண்ட சிவப்பு மஞ்சள் நிற தேரில் உற்சவ மூர்த்தியான பூரி ஜெகநாதரும், 14 சக்கரங்களை கொண்ட சிவப்பு பச்சை நிறமுடைய தேரில் பாலபத்திரரும், 12 சக்கரங்கள் கொண்ட சிவப்பு கருப்பு நிற தேரில் சுபத்ரா தேவியும் எழுந்தருள்வர்.